இப்போ நம்ம செய்ய போகிறது புளி சாதம். 4 பேருக்கு தேவையான அளவு புளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகா, தனியா, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ வறுத்து பொடிக்கிறது. இது நல்லா வறுந்துச்சுங்க, வறுத்தாச்சு. இது நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்ல எண்ணெய். எண்ணெய் காயுது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, காஞ்ச மிளகா பொரிக்கிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ புளி கரைச்சலாம் இதில் கொட்டிக்கலாம். மஞ்சள் பொடி போடுறேன். அப்புறம் உப்பு போடுறேன். 4 பேருக்கு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருப்ப அதை இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். புளி சாத பொடி. இப்போ வெடித்த சாதத்தை கலந்துக்கலாம் போட்டு.